Hi guys, இந்த வீடியோல பைத்தானோட வைலூப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைத்தானோட வைலூப்போட மீனிங்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வைலூப்ல லூப் இருக்குற இந்த லூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிவற்றது, அதாவது இன்ஃபினிட்டி, முடிவே இல்லாதது. ஓகேவா? இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்னு பேர் வச்சிருக்காங்களே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? அவெஞ்சர்ஸ்ல முடிவற்ற ஒரு போர், அதாவது இன்ஃபினிட்டி வார், முடிவற்ற போர், அதானே அர்த்தம். ஸோ அந்த வைலூப்பும் இப்படிதான், இது வந்து ஆகிட்டே இருக்கும், அதாவது ரன் ஆகிட்டே இருக்கும், ரிசல்ட்டை காட்டிகிட்டே இருக்கும், அப்படியே அவுட்புட்டை காட்டிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது முடிவற்றது. ஓகேவா? இது வந்து இன்ஃபினிட்டி லூப்பு. ஓகேவா? லூப்னு எடுத்துங்க, லூப்பு. இந்த வைல் லூப்னா என்னன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட சேனலை பிரிண்ட் பண்ணுறேன், ஒரு தடவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிரிண்ட் கோடிங்கோக்குல். ஓகேவா? தென் இந்த வரையும் நான் இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்? கோடிங்கோக்குல்ங்கிறது பிரிண்ட் ஆகும், ஆயிடுச்சு. தென் இதை நான் ஒரு 2 தடவை பிரிண்ட் பண்ணணும்னா காப்பி பண்ணுவேன், பேஸ்ட் பண்ணுவேன், ரன் பண்ணுவேன், 2 வாட்டி பிரிண்ட் ஆயிடும். இதுவே எனக்கு 3 வாட்டினா இதே மாதிரி காப்பி பண்ணுவேன், பேஸ்ட் பண்ணுவேன், ரன் பண்ணுவேன், 3 வாட்டி பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இந்த வரை பண்ணுவேன். ஒரு வேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இதே மாதிரி இதே சேனலோட பேரை, அதாவது வேற சேனலோட பேரை லேக் டைம் இல்லை க்ரோ டைம் உங்களை, அதாவது லட்சம் வாட்டி இல்லை கோடி வாட்டி உங்களை பிரிண்ட் பண்ண சொன்னால் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்களா? இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணி ஒரு நாள் ஆயிடும். இதை நீங்கள் முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். ஸோ இந்த வரையும் ஆகக்கூடாதுன்னா இந்த பைத்தானில் வைலூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த வைலூப்பை எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் ஐன்னு கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஐ தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் ஐனே கொடுத்துக்கிறேன். ஐ ஈக்குவல் டு 1. இதுக்கு என்ன அர்த்தம்? ஐங்கிற வேரியபிள்குள்ள 1ங்கிற இன்டிஜர் ஸ்டோராக இருக்கு. கரெக்டா? இதுக்கு கீழே வைல் அப்படிங்கிற கீவேர்டு எழுதிக்கிறேன். இந்த வைல்குள்ள ஐ less than equal to 10, அதாவது இப்போ 10 வேர்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் 10 போட்டுக்கிறேன். அடுத்தனா அவன் பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, நான் கோடிங்கோக்குல் சேனலில் தானே பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். பிரிண்ட் கோடிங்கோக்குல். ஓகேவா? இந்த வரை எழுதிட்டேன். இப்போ வந்து இதுக்கு கீழே என்ன பண்ணணும்னா, ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஓகேவா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐங்கிற வேரியபிள்குள்ள 1ங்கிற இன்டிஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு கீழே நான் வைலுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஐயை விட, ஐயோட வேல்யூனா 1, அப்போ 1ஐ விட 10 பெருசாக இருந்தால் கோடிங்கோக்குல் சேனலை பிரிண்ட் பண்ணுன்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த வைலூப்புக்குள்ள இந்த ஐயோட வேல்யூ 1 இருக்கா, இதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணும். அப்போ 1 2 10ஐயும் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3, இந்த வரைக்கும் கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அது கவுண்ட் பண்ணுற ஒரு நம்பர் வாட்டியும் கோடிங்கோக்குல் சேனலை பிரிண்ட் பண்ணும், அதாவது கோடிங்கோக்குல பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது 10 வாட்டி பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நான் கீழே தான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டு இதுக்குள்ளே கோடிங்கோக்குல் எழுதியிருக்கேனா, இதுக்கு கீழே ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 எழுதியிருக்கேன். இதெல்லாம் போட்டியே இதையே போட்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ஆகும்னா, இதெல்லாம் முடிக்கும். இதெல்லாம் முடிச்சோடனே இங்கே தான் வரும், கடைசியாக இங்கே தானே வரும். ஸோ இங்கே பார்க்கும் ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. இப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்குது. அப்போ 1ஓட 1 ப்ளஸ் பண்ணால் 2. இங்கே 1 ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு.
ஓகேவா? ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகி முடிச்சோன்னு தானே இங்கே வருது. அப்போ ஒன்னோட இன்னொரு வாட்டி ப்ளஸ் பண்ணுறப்ப 2. அப்போ மறுபடியும் மேலே போகும். இங்கே 2 பார்க்கும், கம்மியாக தான் இருக்குது. அப்போ மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும். இப்படி பிரிண்ட் பண்ணோம், மறுபடியும் கீழே போகும். இங்கே 2 இருக்கும். 2 + 3 சரி 2 + 1 = 3. தென் மறுபடியும் மேலே போகும். 3 பார்க்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ண 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவைன்னு இதே மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தென் இதுக்கு தான் நம்ம வைல் லூப்பு யூஸ் பண்ணுவோம். இந்த வைல் லூப்பில் நம்ம ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லூப்புன்னு ஒன்று வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இது கவுண்டர், இது ஒரு கவுண்டர் மாதிரி யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த கவுண்டர் எடுத்துட்டோன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு இது வரைக்கும் என்றேன்னா அதை மைண்டில் செட் பண்ணிப்பேன். கோடிங்கோக்குள் 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 கோடிங்கோக்குள்னு நான் 10 வாட்டி எண்ணிடுவேன். கரெக்டா? அதுக்கு தான் கவுண்டரு. ஒருவேளை இந்த மாதிரி ப்ளஸ் ஆகி மேலே போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? இந்த ஐயு 10ஓட அதிகமாக போயிட்டே இருக்கும். எப்படி க்ரோனா போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ அந்த அடி போனுச்சுன்னா அவங்களோட கோட் எடிட்டர் கண்டிப்பாக ஹேங் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹேங் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கிற இதை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஓகேவா? ஓகேவா கைஸ்? தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டி என்றப்பையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் இந்த இடத்துல இதை ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? இதுக்கும் ஒரு வாட்டி இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் பண்ணி பார்த்தா கோடிங்கோக்குள்ங்கிறது 10 வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதாவது அவுட்புட் காட்டிடுச்சு கரெக்டாக. ஓகேவா? தென் இந்த இடத்துல இதை எடுத்து விட்டா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி லூப் ஆகிடும். பார்க்குறீங்களா? இதை எடுத்துடுறேன், இங்கே ரன் பண்ணுறேன். இருங்க இப்போயே பண்ணிடுறேன். ஓகேவா? இல்லைன்னா ஹேங் ஆகிடும். தென் இதுதான் இன்ஃபினிட்டி லூப். தென் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இருங்க ஃபர்ஸ்ட் இந்த i = i + 1 இதில் போட்டுக்கிறேன். இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கும். நிறைய பேர் இந்த வைல் லூப்பை பற்றி கேட்பீங்க. வைல் லூப்புனா இருங்க நான் கமெண்ட் எழுதிக்கிறேன். வைல் ட்ரூ இந்த வைல் லூப்பில் உள்ள வைல் ட்ரூவை பற்றி கேட்பீங்க. இதுக்காகனா தனியாக வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வைல் ட்ரூவை பற்றி சும்மா இப்போ பண்ணி பார்ப்போம். நான் இந்த i = i + 1 அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே போய் வைல் ட்ரூ எழுதிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்படி இருந்தாலும் இன்ஃபினிட்டியாக தான் ரன் ஆகும். ஓகேவா? அவுட்புட் வந்து நிற்காமல் காட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வைல் ட்ரூ. இந்த வைல் ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல். வைல் ட்ரூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இதை நீங்கள் நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த வைல் லூப்பை வந்து இந்த வைல் ட்ரூவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூ அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை பற்றி எங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸாக போடுவோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கோடிங்கோக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நல்ல கான்செப்டோட மீட் பண்ணலாம்.